ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீது மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அவர்களே, நாம் கட்டவிருக்கும் இந்த சிவ ஆலயமானது தமிழின் பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றும் வண்ணம் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மேலும் கருவறையில் அமையவிருக்கும் சிவலிங்கத்தின் உயரமானது 12 அடியில் இருக்க வேண்டும். இது தமிழ் மொழியின் உயிர்மை எழுத்துக்களை குறிக்கும். கோயிலின் பீடம் 18 அடியில் இருக்க வேண்டும். இது தமிழ் மெய்யெழுத்துக்களை குறிக்கும். மேலும் கோபுரத்தின் உயரம் 216 அடி இருக்க வேண்டும். இது தமிழ் உயிர்மை எழுத்துக்களை குறிக்கும். மேலும் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரமானது 247 அடி இருக்க வேண்டும். இது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களை குறிக்கும். மிகவும் அருமையான யோசனை மகாராஜா. மேலும் இக்கோவிலின் கட்டிடப் பணியில் ஈடுபட்ட அனைவரின் பெயரையும் கோவில் கல்வெட்டுக்களில் பொறிக்க வேண்டும். அதரா, என்ன ஒரு உயரிய சிந்தனை மகாராஜா. யார் அந்த மூதாட்டி? மகாராஜா, அந்த மூதாட்டியின் பெயர் அழகி. இக்கோவிலில் பணியாற்றுபவர்களுக்கு தினமும் மோர் கொடுத்து தாகத்தை போக்கி வருகிறார். அடடா, எந்த பையனையும் எதிர்பாராமல் செய்த இந்த மூதாட்டியின் செயல் என் மனதை குளிரச் செய்து விட்டது. நான் செய்த துண்டை விட இந்த மூதாட்டி செய்த துண்டு மகத்தானது. ஆகையால் இந்த மூதாட்டியின் பெயரை மூலவரின் பெரும் பீடத்தில் பதிக்க வேண்டும். அதரா, என்ன ஒரு பெருந்தன்மை செயல் மகாராஜா. பிரபுவே, சிவபெருமானுக்காக பாடப்படும் தேவாரம் தில்லை நடராஜர் கோவிலில் பிராமணர்களால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வந்துள்ளது மகாராஜா. என்ன? எம்பெருமானுக்காக பாடப்படும் தேவார பாடல்கள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதா? நாம் அதை மீட்டு வர வேண்டும். புறப்படுங்கள். அந்தனரே, தேவார பாடல்கள் எங்கே உள்ளது? எடுத்து வாருங்கள். அரசே, அந்த தேவார பாடல்களை வெளியே எடுத்தால் தெய்வ குத்தம் ஆகிவிடும். தேவார பாடல்களை சிவனுக்காக பாடாமல் பூட்டி வைத்தால் தானையா தெய்வ குத்தமாகும்? திறங்கள் கதவை. அரசே, அப்படி உங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்றால் தேவார பாடல்களை பாடிய அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் நேரில் வர வேண்டும். இது என்ன விந்தையாக உள்ளது? இறந்தவர்களை நேரில் அழைத்து வர சொல்கிறார்கள். எப்படி மடக்கினேன் பாத்தியா ஓய்? நீ கலக்கோய். இப்ப நான் எப்படி கலக்கிறேன் பாருங்க ஓய். யாரெங்கே? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவர்களை நேரில் அழைத்து வாருங்கள். A few moments later. மூவரும் வந்துவிட்டனர். இப்பொழுது கதவை திறங்கள். மகாராஜா, என்ன இது? அவர்களை உயிரோடு அழைத்து வரச் சொன்னால் அவர்களின் திருவுருவச் சிலையை கொண்டு வந்துள்ளீர்களே. கோவில் கருவறையில் இருக்கும் நடராஜரும் சிலைதானே? அப்போது அவருக்கும் உயிர் இல்லையா? இப்பொழுது கதவை திறங்கள். இதுக்கு மேல நம்மளால முட்டு கொடுக்க முடியாது. திறந்துடுவோய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இப்பேற்பட்ட ஒரு மன்னனை தமிழுக்காக எதுவுமே செய்யலன்னு சொன்னா எவ்வளவு எரிச்சல் வரும். ராஜராஜன் காலத்துல தஞ்சை பெரிய கோவில்ல நிர்வகிச்சு பூஜை செஞ்சது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். ராஜராஜ சோழன் அவருக்கு ராஜராஜ பெரும் பறையர்னு தன்னுடைய பட்டத்தையே கொடுக்கிறாரு. இத பத்தி பேசுவீங்களா திருமாவளவன் அவர்களே? தமிழ என்ன சொன்னாலும் நம்புவான். ஈச்சவா பையன்னு தானே நடக்காததெல்லாம் சொல்றீங்க. பிராமண அடி ஒருடின்னு வாய்க்கூசாம சொல்றீங்க. தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்த பிராமணர்கள் சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இவங்க உறவினர்கள் எல்லாரையும் நாடு கடத்திருக்காரு. இந்தியாவுல பிராமணர்கள் தவறு செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து நாடு கடத்திய அரசன் ஒரு பெயர்க்கான சொல்லுங்க. இத செய்தது ராஜராஜன் ஒருவனே. இதுல கொடுமை என்னன்னா, இந்த சீனை அப்படியே மாத்தி பொன்னியின் செல்வன் படத்துல ஆதித்த கரிகாலன் ஐஸ்வர்யா ராய்காக தற்கொலை பண்ணி செத்த மாதிரி காட்டிருப்பாங்க. அதை நம்பிட்டு விசிலடிக்கிற முட்டாப்பய கூட்டம் தான் இந்த தமிழ் கூட்டம். இறுதியா ஒரு தலைவன் ஒரு விஷயத்த தப்பா பேசினா அதை எதிர்த்து கேள்வி கேட்க கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு தலைவன் எது பேசினாலும் சரியா இருக்குன்னு தலைவன் கொட்டையை கடிச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க.